ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சோல்ஃபுல் நாலேஜ். இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பற்றி நான் போட போகிறேன். ஸோ இது க்ளோசிங் அப், ஒரு வைண்டிங் அப் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கே டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேஸஸை ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஓவர் ஆற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இது ஒரு வைண்டிங் அப் வீடியோவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்த நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸ் 1ல் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, ஸோ நம்ம லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், இதெல்லாம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃபேஸ் 2ல் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு மேஜராக அவேக்னிங் வந்தது பார்த்திங்கன்னா 2020லேருந்து ஆரம்பிச்சுது. ஸோ 2020லேருந்து 2024 வரைக்கும் மேஜர் டிரான்சிஷன் என்னென்ன டைமில் நடந்துச்சு, என்னென்ன டேட்டில் நடந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மூணாவது விஷயம், இப்போ அடுத்த ஃபேஸ் 3 எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், ஸோ நம்ம பர்பஸ் தான் என்னது. ஸோ ஃபேஸ் 3க்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் உங்களுக்கு வரும். ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிஞ்சிட்டு இப்போ ஃபேஸ் 2 வந்து ஓவர் ஆகிற டைமில் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ப்ளஸ் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், அடுத்த என்ன விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் விஷயம், இப்போ ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 160 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதெல்லாமே கம்பைன் பண்ணி வரும். ஸோ இனிஷியல்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சிங்க்ரனிசிட்டியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு நான் தரேன். இப்போ ஃபேஸ் 1 நான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் ஆர் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் எதுக்காக வந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எனர்ஜியை லூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாமே ஃபெமினைனுக்கு வர ஒரு அவேக்னிங். ஸோ மோஸ்ட்டாக ஃபெமினைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ்லேருந்து எனர்ஜிஸ் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகி நம்ம எனர்ஜிஸே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 10%க்கு போயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் மோடில் இருந்துட்டோம். ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்துச்சு. ஸோ நம்ம இன்னர் அவேக்னிங் நடந்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் லவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் நடந்துச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்த நம்ம உள்ளேருந்து நடக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மெயினாக குண்டலினி சக்ராஸ். ஸோ இந்த சக்ராஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரிய வந்துச்சு. குவாண்டம் லெவலில் இறங்கி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆட்டம் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தவங்க இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா நம்மளும் ஒரு ஆட்டம் மாதிரி, ஒரு எனர்ஜிஸ் மாதிரி தான், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ குவாண்டம் லெவலில் என்ன நடக்குதோ, ஒரு ஆட்டம்குள்ளே என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுக்குமே நடக்குது. ஸோ இதை புரியணும்னா குவாண்டம் லெவலில் இறங்கி நம்ம கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் ரியலைசேஷனே எப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு மெயினாக இந்த டிட்டாச்மெண்ட், ஹார்ட் பிரேக் நடந்துச்சு. ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், நம்ம பார்ட்னர்ஸாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ பேசிக்கலாக நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ்லேருந்து நம்ம டிட்டாச் ஆகணும். ஸோ ஒரு ஹார்ட் பிரேக் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த ஹார்ட் பிரேக் பார்த்திங்கன்னா நம்ம ஐசோலேஷனுக்குள்ளே போயிட்டோம். இந்த ஐசோலேஷன்ன்றது நம்மளுக்கு பயங்கரமான சஃபரிங் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். மெயின் ரீசன் நம்ம கர்மாலாம் கிளென்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம பேக்லாக்ஸ், நம்ம ஃபேமிலி ஜெனரேஷன்லேருந்து, நம்ம பார்ட்னர் சைட்லேருந்து எல்லா கர்மாவுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டாப் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம். நம்ம கர்மாவை நம்மளே ஏற்றுக்கிட்டு அந்த சஃபரிங்கை பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். மெயினாக கர்மா கிளென்சிங் நடந்துட்டு இருந்துச்சு. இதை தான் பார்த்தீங்கன்னா டார்க் நைட் ஆஃப் த சோலாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அவேக்னிங் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஹார்ட் பிரேக் நடக்குது, அதுக்கப்புறம் டார்க் நைட் ஆஃப் த சோல் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபேஸில் நான் நிறைய வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல்னா ஈகோ டெத், அதாவது நானுன்னு ஒரு ஐடென்டிட்டி,
இந்த ஃபிசிக்கல் ஐடென்டிட்டியில இருந்து நம்ம சோல் ஐடென்டிட்டிக்கு வரத்துக்கான நிறைய விஷயம் இந்த ஃபேஸ் 1ல நடந்துட்டு இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஈகோ டெத். ஸோ ஈகோ டெத் நடக்கிறப்போ நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக அந்த டிட்டாச்மெண்ட்டில் போயிட்டோம், பயங்கரமான ஒரு ஐசோலேஷனில் போயிட்டோம். ஸோ பிரெயின் ஃபாக், ஆங்ஸைட்டி, இந்த நிறைய விஷயம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம மைண்ட், பாடி அண்ட் சோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு டிஸ்ட்ரக்ஷன், ஒரு க்ரஷ் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட முக்கியமான ரீசன்ஸ், முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மெயினாக பார்த்தீங்கன்னா நார்சிசம். ஸோ நார்சிசம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நார்சிசம்னா என்னது, நார்சிஸ்டிக் எனர்ஜினா என்னது, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்னு நிறைய வேர்ல்டு வைட் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நார்சிசம் பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தேன், தனியாக செப்பரேட்டாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம்ஸ். ட்வின் ஃப்ளேம்ஸ் பயங்கரமான அட்ராக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம்ஸ்லேருந்து செப்பரேட் ஆகணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த செப்பரேஷன் ஆனால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீலிங் எல்லாம் நடந்திருக்கணும். ஸோ அந்த செப்பரேஷன் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ட்வின் ஃப்ளேம்ஸ்னால் எதுக்கு ஜாயின் ஆகிறாங்க, ஸோ எதுக்கு ரன்னர் அண்ட் சேசராக இருக்காங்க, எதுக்கு செப்பரேட் ஆகணும், எதுக்கு ட்வின் ஃப்ளேம்ஸ் நம்ம மைண்ட்லேருந்து வெளியில் எடுக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தது ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன்னா என்னது, இன் யாங் கான்செப்ட். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன் யாங், அதாவது நைட் டைம் அண்ட் டே டைம் மீட் பண்ணிக்கிறது, மாஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் மீட் பண்ணிக்கிறது, இதுதான் பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம்ஸை நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது முக்கியமான டிரான்சிஷன் ஃபேஸ். நம்மளுக்கு புதுசாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் புரிய வந்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல தான். ஸோ இவ்வளோ நம்ம டிஸ்ட்ரக்ஷனில் இருக்கோம், ட்வின் ஃப்ளேம்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு புரிய வருது. ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம வீக்னஸில் போயிட்டோம். ஸோ இதுலேருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கணும் தான் நான் இன்னர் ஒர்க்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உலகமே பார்த்தீங்கன்னா இன்னர் ஒர்க்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னர் ஒர்க்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஆராவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஒரு செல்லுக்குமே அந்த கான்ஷியஸ்னஸ் போகும். நம்ம கான்ஷியஸ்னஸ் நார்சிஸ்டிக் எனர்ஜினால ரொம்பவே கம்மியாயிடுச்சு, ரொம்பவே ஆரான்றது ரொம்பவே கம்மியாயிட்டனால அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் இன்னர் ஒர்க்ஸ் பண்ணணும். ஸோ இன்னர் ஒர்க்ஸ் மைண்ட், பாடி அண்ட் சோல் 3 லெவலில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ மைண்ட் லெவல் இன்னர் ஒர்க் பார்த்தீங்கன்னா மெயினாக டிட்டாச்மெண்ட். நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ், ட்வின் ஃப்ளேம்ஸ் கிட்டேருந்து நம்ம டிட்டாச் ஆகணும். டிட்டாச் ஆகாமல் நம்மளால இன்னர் ஒர்க் செய்யவே முடியாது. ஸோ மைண்ட் லெவலில் எப்படி டிட்டாச் ஆகிறது நான் சொல்லியிருந்தேன். எப்படி பேஷன்ஸை எடுத்துகிட்டு வர்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும். ஸோ நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் மைண்ட் லெவலில் செய்யணும். இதை பற்றி உங்களுக்கு என்னோட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்தது பாடி லெவல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பஞ்சபூதாஸில் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணணும். இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம பாடி, மைண்ட் அண்ட் சோலை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ பாடி லெவலில் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், யோகா ரொம்ப முக்கியம், சன்லைட், வாக்கிங், இந்த வெறும் காலில் நடக்கிறது இதெல்லாமே நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் சேஞ்ச், மேஜர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஞ்ச். ஸோ நிறைய பேர் நான்வெஜ்லேருந்து வெஜிடேரியனாக மாறி இருப்பீங்க, நிறைய பேர் சாத்விக் டயட்டை அடாப்ட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபுட் சேஞ்ச். ஸோ இந்த ஃபுட் சேஞ்சில் நிறைய நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். இதுலேருந்தெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ஸோ பியூரான ஃபுட்டை எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்தது சோல் லெவலான இன்னர் ஒர்க்ஸ். சோல் லெவலில் நிறைய கான்செப்டை நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். மெயினாக லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ஃபெமினைனோட பவரே பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அதை எப்படி கொண்டுட்டு வர்றது. ஸோ அடுத்த விஷயம் ஃப்ளோ ஆஃப் லைஃப், ஊவே. ஸோ எப்படி நம்ம லைஃப்பில் அந்த ஃப்ளோவை வந்து நம்ம கடைபிடிக்கிறது. அடுத்தது முக்கியமான கான்செப்ட் இன் அண்ட் யாங். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல். ஸோ கர்மா எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ கர்மானா என்னது, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்மளுக்கு சோல்னு ஒன்று இருக்குது. அந்த சோல் வந்து எனர்ஜிஸில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த எனர்ஜிஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா விதிப்படி நடக்குது.
ஸோ இந்த எனர்ஜிஸ் தான் குவாண்டம் லெவல்லேருந்து எல்லாத்துலேயும் இந்த எனர்ஜி தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பேசிக்காக வந்து நமக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம சோலை புரிஞ்சுக்கிறது தான் ஃபேஸ் 1ல் இருந்துச்சு. அந்த சோல் வீக் ஆனதுனால செல்ஃப் லவ், நம்மளே கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னர் ஒர்க் பண்ணி நம்ம அந்த ஆராவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக கிரவுண்டட்னஸ்க்கு வந்தோம். கிரவுண்டட்னஸ்னால் பாசிட்டிவ், நெகட்டிவ், மாஸ்குலைன், ஃபெமினைன் எல்லாமே ஒன்று சேருறது தான் பார்த்திங்கன்னா கிரவுண்டட்னஸ். ஸோ ரொம்ப ஹையாகவும் போகாமல் ரொம்ப லோவாகவும் நம்ம எனர்ஜி ஆகாமல் கரெக்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கிரவுண்டட்னஸ். இது ஃபேஸ் 1 கரெக்டாக நீங்கள் பண்ணி முடிஞ்சிட்ட அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபேஸ் 2வே போயிருக்க முடியும். ஸோ ஃபேஸ் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீலிங் பற்றி நம்ம புரிஞ்சுட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் ரைக்கி பற்றி உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். ஸோ ரைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, கர்மா கிளென்சிங் நடந்திருக்கும், நிறைய சென்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிருப்பீங்க, ஹார்ட்ஃபுல்னஸ், யோகா சென்டர்ஸு. ஸோ நிறைய பயிற்சிகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, மெடிடேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மெயின் ரீசன் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் போகிறதுக்காக தான் இப்போ இந்த டைமில் நிறைய பேர் நிறைய விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்மளோட செல்ஃப் ஹீலிங்காக நடந்துச்சு. இந்த ஹீலிங் பண்ணுறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா சரண்டரன்ஸில் நம்ம வந்தோம், கிரவுண்டடாக இருந்தோம், யூனிவர்சல் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய பேர் சித்தர்கள் மடத்துக்கு போயிருப்பீங்க, ஜீவசமாதிக்கு போயிருப்பீங்க. ஸோ ஜீவசமாதிக்கு போய் தான் நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக நடந்திருக்கும். ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் கிட்டேருந்து பிரிஞ்சிருது பார்த்தீங்கன்னா ஜீவசமாதியில் போய் நடந்திருக்கும். ஸோ யூனிவர்சலாகவே உங்களை வழி நடத்தி எடுத்துகிட்டு வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆக மொத்தத்தில் ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா இன்னர் அவேக்னிங், சிவம் சொல்லலாம், ஹார்ட், நம்ம ஹார்ட்டோட ஆராவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இன்னர் அவேக்னிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவன் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ குண்டலினி சக்ராஸ், ஸோ என்னென்ன சக்ராஸ் இருக்குது, ஸோ ஒரு சக்ராவோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட பிளாக்கேஜஸ் என்ன, ஸோ இதெல்லாம் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்குது. நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன் இஸ் ஃபிசிக்கல் அண்ட் ஒன் இஸ் எனர்ஜி லெவலில். ஸோ எனர்ஜி லெவலில் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவோ நடந்துட்டு இருந்துச்சு. என்னோட வீடியோவில் கம்ப்ளீட் இன்னர் ஒர்க் கைடன்ஸ்ன்னு நான் போட்டிருப்பேன். ஸோ அதுதான் ஃபேஸ் 1ஓட க்ளோசிங் டைம். ஸோ வைண்டிங் அப் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு வைண்ட் அப் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபேஸ் 2ஓட வீடியோஸ் நான் உங்களுக்கு போட ஆரம்பித்தேன். ஸோ அந்த இன்னர் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் 2ல என்னெல்லாம் நடந்துச்சு? ஸோ ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அவேக்னிங். ஸோ இந்த ஆரா எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவாக நான் போட்டிருந்தேன். ஸோ அவேர்னஸ்னா என்ன, கான்ஷியஸ்னஸ்னா என்ன, ஸோ நார்சிஸ்டிக் பீப்புள் என்ன கான்ஷியஸ்னஸில் இருக்காங்க, காட் என்ன கான்ஷியஸ்னஸில் இருக்காங்க. ஸோ நம்ம ஆரா வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி. அது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஆரா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் அவுட் சைடில் ஸ்ப்ரெட் ஆகும் போது தான் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் அவேக்னிங் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் அவேக்னிங் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன் நம்மளுக்கு புரிய வரும். நம்ம லெஃப்ட் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் ஆகும், மாஸ்க்லைன் நமக்குள்ளே வந்து அந்த மாஸ்க்லைன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் ஆகும். ஸோ இதனால நம்மளுக்கு பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன், லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறது, பயங்கரமாக கத்துறது, கோவம் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக ஆயிட்டு நம்மளோட லாஜிக்கல் சென்ஸ் நிறையவே ஓப்பன் அப் ஆயிருக்கு. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நிறைய நம்மளுக்கு தானாகவே நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு புரிய வருது. ஸோ இதெல்லாம் நடந்த மெயின் ரீசன் நம்ம ஆரா எக்ஸ்பேண்ட் ஆனதுனால. ஸோ இந்த பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நார்சிசமோட டைப்ஸ், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நார்சிசம். மெயினாக ஹிந்து மைத்தாலஜிலேருந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நரகாசுரன், துரியோதனன், ராவணன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா மெலிக்னன்ட், கோவர்ட் அண்ட் கம்யூனல் நார்சிஸ்ட். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் நார்சிஸ்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட டிஃப்ரென்ஷியேஷனும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ நார்சிஸ்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா
நார்சிஸ்டிக் பீப்புள் கூட எப்படி சர்வைவ் ஆகிறது. ஸோ ஃபேஸ் 1ல டிட்டாச்மெண்ட் ஆனாதான், ஐசோலேஷன் போனாதான் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ஹீலிங்கே நடக்கும். ஸோ ஃபேஸ் 2ல இந்த நார்சிஸ்டிக் எனர்ஜிஸை புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம். அவங்க டேஞ்சர்னு ஃபேஸ் 1ல புரிஞ்சிச்சு. ஆனால் இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் இருக்காங்க, இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு ஃபேஸ் 2வோட வீடியோஸில் நிறைய நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த நார்சிஸ்டிக் டைப்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி இவங்க கூட சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து என்னோட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா, நார்சிஸ்டிக் எனர்ஜி கூட இருக்க முடியாமல், ஸோ பார்ட்னராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஸோ ஸ்ப்ளிட் ஆகிட்டு தனியாக செப்பரேஷனாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னர் ஒர்க்கை செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸோட யாருன்னா ஒருத்தங்க கைட் பண்ணாங்கன்னா நார்சிஸ்டிக் எனர்ஜிலேருந்து அந்த பெர்மனன்ட் ஸ்பிளிட்டிங் இல்லாமல் நம்மளால பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம அந்த கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அவங்க கூடவே எப்படி சர்வைவ் பண்ணுறது தான் என்னோடய வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகட்டும், சைக்காலஜிஸ்ட் ஆகட்டும், எல்லாரும் வந்து சொல்கிறது நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் அவங்க கூட சர்வைவ் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவங்க மைண்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அவங்க கூட சர்வைவ் ஆனோன்னா எனர்ஜி ரிலேட்டடாக போனால் தான் நம்மளுக்கு புரிஞ்சாதான் சர்வைவ் ஆக முடியும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மட்டும்தான் சொல்யூஷன் இருக்குது நார்சிஸ்டிக் பீப்புள் கூட சர்வைவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தான் சொல்யூஷன். ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது பார்த்தீங்கன்னா அன்னோன் சயின்ஸ்ன்றது நம்ம எனர்ஜிஸை புரிஞ்சுக்கிறது தான் அன்னோன் சயின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் எனர்ஜியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அன்னோன் சயின்ஸ். இதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேருந்து நம்ம குண்டலினி சக்ராஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த யூனிவர்சல் சீக்ரெட்ஸ் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம குண்டலினி சக்ராஸ் பற்றி புரிஞ்சுக்கணும். ஸோ சக்ராஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன்ஸ், இந்த எனர்ஜிஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ இதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தவங்க எல்லாருமே கேட்டது பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ்க்கு எப்போ கர்மா வரும்னு. ஸோ அதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கர்மானா என்னது, ஸோ நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ்க்கு கர்மா எப்படி வரும், அவங்க எப்படி கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நார்சிஸ்டிக் பீப்புள் கர்மா ஃபேஸ் பண்ணணும்னா அவங்க கிட்டேருந்து நம்ம டிட்டாச் ஆகி நம்ம ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க கர்மா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இந்த கர்மா ஃபேஸ் பண்ணுறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என் கூட நிறைய பேர் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நார்சிஸ்டிக் பீப்புள் கூட சர்வைவ் பண்ணிவிட்டு அவங்களோட ஹையர் எனர்ஜிக்கு போயிட்டு ஸோ நார்சிசம் பீப்புளுக்கு கர்மா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க வந்து கண் கூட பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைங் மங்கீஸ் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ளைங் மங்கீஸும் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நார்சிஸ்டிக் பீப்புள் கண்டிப்பாக கர்மா ஃபேஸ் பண்ணுவாங்க. அது ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் பீப்புள்னால மட்டும்தான் முடியும். ஸோ இதை தான் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க, பகவத்கீதாவில் சொல்லியிருக்காங்க, புராண கதைகளில் சொல்லியிருந்தாங்க. இதுதான் உங்களுக்கு நான் என்னோட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நார்சிஸ்டிக் பீப்புள் எல்லாருமே நரகாசுரன், துரியோதனன், ராவணன். ஸோ கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க கிட்டலாம் டிட்டாச் ஆகிறது, அந்த இமோஷனல் டிட்டாச்மெண்ட் தான் மகாபாரதத்தில் இந்த வாரில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த டிட்டாச்மெண்ட் ஆனால் மட்டும்தான் கெட்டவங்களுக்கு அந்த கர்மா போகும், நியாயம் தர்மத்தை நம்ம நிலைநாட்ட முடியும். ஸோ இந்த குருஷேத்திரம் வார், இந்த மகாபாரதம் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் எப்படி கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரியெல்லாம் கர்மா உங்களுக்கு வருது, ஸோ மெலிக்னன்ட்டுக்கு எப்படி வருது, கம்யூனல் நார்சிஸ்ட்க்கு எப்படி வருது, கோவர்ட்க்கு எப்படி வருது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் எனர்ஜிஸை எப்படி பாசிட்டிவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் அவங்க கர்மா வரும். இதெல்லாம் மகாபாரதம் வரைக்கும் தான். ஆனால் நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வர்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கந்த புராணத்தில் இருக்குது. ஸோ அந்த கந்த புராணம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போ செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம பாஸ்ட் ஜெனரேஷன் நம்ம சரிப்படுத்தணும். ஸோ ஒருத்தவங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஒரு ஃபேமிலியில் வந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியை சரிப்படுத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பர்சனுக்கு இருக்குது.
நம்ம பாஸ்ட் ஜெனரேஷன்ன்றது நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட பாஸ்ட் பார்ட்னர்ஸ், இவங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனை எப்படி வந்து கரெக்டாக நம்ம வழி நடத்தி எடுத்துகிட்டு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேரண்டிங், ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் எப்படி நடக்குது, ஸோ நம்ம பசங்களுக்கு என்னென்ன எத்திக்ஸ் சிஸ்டம் வந்து சொல்லி நம்ம வளர்க்கலாம், ஒரு 10 எத்திக்ஸ் சிஸ்டம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஆட்டிசம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆட்டிசமும் இந்த நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஸோ நார்சிசம் எப்படி உருவாகுது, அவங்க கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்குது, நார்சிஸ்டிக் கான்ஷியஸ்னஸ்க்கும் காட் கான்ஷியஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் லெவலில், இந்த ஆரா லெவலில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வருது, வந்துட்டு அவங்க தனியாக ஐசோலேஷனில் போகிறாங்க, அவங்க கெரியர் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திருப்பி யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணி அவங்க திருப்பி அந்த ஃபேமிலிக்கு தான் புஷ் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி அந்த ஃபேமிலிக்கு தான் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் புஷ் பண்ணுது. இது முக்கியமான ரீசன், நம்ம ஃபேமிலி ரூட்டை நம்ம சரி பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ரூட்டே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லாதப்போ, நம்ம பேஸ்மெண்ட்டே ப்ராப்பராக போடாதப்போ, நம்ம மேலே சொசைட்டி லெவல் போகணும்னு நினச்சோன்னா அது பிரேக் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கெரியர் பிரேக் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ கெரியர் பிரேக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபேமிலி லெவலுக்கு வராங்க, ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பசங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பேஸ்மெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே நடக்குது. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி லெவலில் சரிப்படுத்தினதுக்காக தான். ஸோ யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா கெரியரை பிரேக் பண்ணுது. ஸோ இது திருப்பி ஃபார்ம் ஆகும். ஃபேமிலி ஹீலிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, இப்போ ஃபேஸ் 1ல் நம்ம ஹீல் பண்ணிக்கிட்டோம், ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை நம்ம ஹீல் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேவா, இதுதான் ஆல் ஓவர் த வேர்ல்ட், இதுதான் பேட்டர்ன், இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இது வந்து சீக்வன்ஸாக வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஆனால் பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போ கரண்ட்டாக என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் 2ஓட லெவல் கம்ப்ளீஷனில் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட இனிஷியலாக பேச வரப்போ அவங்க ட்வின் ஃப்ளேம் கிட்டேருந்து செப்ரேட் ஆக முடியாமல் வந்திருந்தாங்க. ஸோ அதுலேருந்து செப்ரேட் ஆகிட்டு அவங்க இன்னர் ஒர்க்கெல்லாம் நிறைய செஞ்சு அவங்க வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் கூட சர்வைவ் பண்ண முடியுது. ரீசன் ஏன்னா அவங்க சோல் லெவலுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஃபிசிக்கல் லெவலில் இருக்கும் போது நார்சிஸ்டிக்கோட கீழே இருந்தோம், நம்ம மைண்ட் லெவல் வரும்போது நார்சிஸ்டிக் பீப்புள் கூட மைண்ட் டு மைண்ட் சண்டை போட்டுட்டு இருந்தோம், பயங்கரமான ஈகோ கிளாஷ் வந்துச்சு. நம்ம சோல் லெவல் போகணும், அந்த மெச்சூரிட்டி வந்தனால நார்சிஸ்டிக் எனர்ஜியை சமாளிக்க முடியும்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்க பார்ட்னர்ஸ் இருக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம், அவங்க கூட அந்த ஈகோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த ஃபேமிலியில் விட்டுட்டு டைரெக்டாக சொசைட்டி லெவலுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க, சோஷியல் லெவலில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஈக்குவலண்டான எனர்ஜிஸ்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, அவங்களே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக பயங்கரமாக நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ். இப்போ நம்ம சோஷியல் லெவலில் போகும்போது பயங்கரமாக ஹை ஃப்ரீக்வன்சியில் நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்மளால சமாளிக்கவே முடியாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம அந்த கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் இருக்க நார்சிசம் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ உங்கள் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் போது அவங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் போது அந்த எனர்ஜி கூட நீங்கள் ஈகோ பிரேக் பண்ணி அந்த ஆராவை எக்ஸ்பேண்ட் பண்ணுற போது அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும்போது ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் ஆவீங்க. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மட்டும் நார்சிசம் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தவங்க கிட்ட தான் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, பவுண்ட்ரிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்ம சொசைட்டி லெவல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இல்லைனா நம்ம சொசைட்டி லெவல் போகணும்னு நினச்சாலும் பிரேக் டவுன் ஆகும்.
பிரேக் பண்ணி நம்ம திருப்பி ஃபேமிலி லெவலுக்கு தான் வருவோம். ஓகேவா? இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்துட்டு இருக்கு. ஒரு லெவலும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது, அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்கிட்ட பேசிட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் கூட அவங்களால சர்வைவே பண்ண முடியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னர் ஒர்க் பண்ண இப்போ அவங்களால ஈஸியாக நார்சிஸ்டிக் எனர்ஜிஸை மெயின்டைன் பண்ண முடியுது. அவங்க ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ இதை நான் என்னோட இதில் பார்க்குறேன். என்னோட சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் ஃபேமிலியில் இருந்துகிட்டே நார்சிஸ்டிக் எனர்ஜிஸை சமாளிக்க முடியுது, ஸோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சாதான், நிறைய பேருக்கு புரிஞ்சாதான் அடுத்த லெவல்லே நம்மளால் மூவ் ஆக முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் phase 1 phase 2 இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். phase 1 என்றது நம்மளோட ரியலைசேஷன், நம்மளோட ஹீலிங். phase 2 என்றது நம்மளோட ஃபேமிலி லெவலான ஹீலிங். ஓகேவா? இதில் ஃபேமிலி லெவலில் நார்சிசமை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குது. முடிஞ்சாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் மூவ் ஆக முடியும். இப்போ அடுத்த விஷயம், முக்கியமான எவென்ட்ஸ், முக்கியமான டைமில் என்னெல்லாம் நடந்ததோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக 2020 செப்டம்பரில் தான் சோல் லெவலில் டிரான்சிஷன் நடந்துச்சு. ஓகேவா? கொரோனாவில் இந்த பீக்கில், இந்த டைம் இந்தியாவில் பீக்கில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 தான். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சோல் லெவலில் சேஞ்சஸ் நடந்துச்சு. அதாவது அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் இருந்திருப்பீங்க, ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ஷனில் இருந்திருப்பீங்க, நார்சிசம் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் 2020 செப்டம்பரில் தான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த உலகத்துக்கு வந்துச்சு. ஸோ 2020 செப்டம்பர் முன்னாடி நீங்கள் சைக்கோசிஸ் எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு பிளாக் மேஜிக்கா இது மாதிரிலாம் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் 2020 செப்டம்பர் டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ட்வின் ஃப்ளேம்லேருந்து செப்பரேட் பண்ணுறதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது 2020 செப்டம்பரில் ஒரு 2 எனர்ஜியுமே சேர்ந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒன் இஸ் நெகட்டிவ் எனர்ஜி, ஒன் இஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. ரெண்டுமே 2 பக்கமாக உங்களை இழுக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன் இந்த 2020 நடந்திருக்கும். நார்சிசம்னா என்ன நிறைய பேருக்கு புரிய வந்தது 2020 நடந்திருக்கும். இது வந்து சோல் லெவலில் நடந்துச்சு. இதுக்கப்புறம் நிறைய மைண்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? நார்சிசம்னா என்ன, பயங்கரமான ஈகோ கிளாஷ், அந்த நார்சிசம் கூட செப்பரேஷன், நம்ம டார்க் நைட் ஆஃப் த சோல் போகிறது, இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. 2024 ஃபெப்ரவரியில இருந்து நார்சிஸ்டிக் பீப்புள் கர்மாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா குருஷேத்திரம் வார், மகாபாரதம் வார் 2024 ஃபெப்ரவரியில நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சோல் லெவல் லாங்குவேஜ். நீங்கள் சோல் லெவலில் வரும்போது தான் உங்களுக்கு இந்த மகாபாரதத்தில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருந்துச்சு. டிட்டாச்மெண்ட் நடந்து நார்சிஸ்டிக் பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2024 மார்ச் 8, ஏப்ரல் 8, அப்புறம் ஏப்ரல் 21 ஒரு முக்கியமான எவென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அதாவது இந்த மெலிக்னன்ட், கோவர்ட் அண்ட் கம்யூனல் நார்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கோர் பிரேக் ஆச்சு, அவங்க ஈகோ கோர் பிரேக் ஆச்சு. அதாவது அவங்க ஈகோ அவங்கக்குள்ள இருக்கு இல்லையா, சோல் லெவலில் போய் அவங்க கோர் பிரேக் ஆகி அது அவங்க நம்ம பாசிட்டிவ் சைடு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் உருவாச்சு. நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நார்சிஸ்டிக் கேரக்டர்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கதா நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, என் பார்ட்னர்கிட்ட ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, அது வேணா நீங்கள் ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மேல நடந்திருக்கும். மே 2024 இந்த சோலார் ஸ்டார்ம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவல் மேனிஃபெஸ்டேஷன் எர்த்துக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது 2020 சோல் லெவலில் நடந்தது, அதுக்கப்புறம் மைண்ட் லெவலில் மாறிச்சு, அப்புறம் இந்த சோலார் ஸ்டார்ம் மேல நடந்துச்சுல ஃபிசிக்கல் லெவலில் இந்த உலகத்துக்கே நிறைய சேஞ்சஸ் வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜூன் 3 2024 முக்கியமான ஒரு பிளானட்டரி அலைன்மெண்ட் நடந்துச்சு. ஸோ 6 பிளானட்ன்றது நேர்கோட்டில் வந்துச்சா உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம்ல என்னெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிவார்டு, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நிறைய பேட் கர்மாவை நம்ம ஃபேஸ் பண்ணி
அதை நம்ம ரியாக்ட் பண்ணாமல் அதை வந்து கர்மாவை கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயத்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவான கர்மாக்கு இப்போ நம்மளுக்கு அதுக்கு ஒரு ரிவார்ட் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா June 3 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மெயினாக மேஜர் பிளானட்டரி பொசிஷனில் தான் எல்லாமே நிறையவே நடக்குது. ஸோ 2020 September 7 14 பார்த்தீங்கன்னா 5 கிரகமும் அதோட ஓன் ஹவுஸ்க்கு போனது வந்து அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ தான் சோல் லெவலில் பயங்கரமான ஒரு டிரான்சிஷன் நடந்துச்சு. இப்போ June 3 பார்த்தீங்கன்னா 6 பிளானட்ஸ் ஒரு நேர்கோட்டில் வந்தது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு. மெயினாக ஃபிசிக்கல் லெவல் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 3வது விஷயம், ஸோ அடுத்தது phase 3 எப்படி இருக்க போகுது. ரொம்ப முக்கியமான காலகட்டத்துக்கு நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. phase 1 நம்மளே ஹீல் பண்ணிக்கிட்டோம். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் வந்தது phase 1. phase 2ல பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாம் நம்ம ஹீல் பண்ணோம். ஸோ ஃபேமிலி ரியலைசேஷன் வந்தது phase 2. இப்போ phase 3 பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டி லெவல் ரியலைசேஷன் வரும். சொசைட்டி லெவலில் ஹீலிங் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் சோஷியல் லெவல் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம சொசைட்டியை மாற்ற முடியாது. நம்ம எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ரியலைசேஷனுக்கு வரணும், குரூப் கான்ஷியஸ்னஸ்க்கு வரணும். ஸோ இது வரைக்குமே நம்ம சிங்கிள் கான்ஷியஸ்னஸ்னா நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா குரூப் கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம வரணும். குரூப் கான்ஷியஸ்னஸ் வந்தால் மட்டும்தான் சொசைட்டி லெவலில் சேஞ்சஸ் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்துச்சுன்னா நம்ம தனியாக போய் தனியாக எஃபர்ட் போட்டு நம்ம தனியாக வந்து ஏதோ ஒன்று யூனிவர்ஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம குரூப்பாக தான், குரூப் கான்ஷியஸ்னஸில் தான் இது நடக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்னஸ். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்னஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கான்ஷியஸ்னஸ்க்கு வந்திருக்காங்க. கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸாக இருக்கட்டும், முருகர் கான்ஷியஸ்னஸ்னாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய பேர் இதுதான் ஒன்னஸ். ஸோ இப்படி நம்ம வந்தால் மட்டும்தான் குரூப் கான்ஷியஸ்னஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செல் இருக்குது. அதெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் தான். ஓகேவா? ஆனால் ஹார்ட் பம்ப் பண்ணோன்னா எல்லா செல்லுமே சேர்ந்து தானே ஒர்க் ஆகணும். ஸோ தனித்தனியாக பண்ண முடியாது இல்லையா? இதுதான் வந்து குரூப் கான்ஷியஸ்னஸ். இது என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட பர்பஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்புறம் நிறைய இந்த சோஷியல் லெவல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஐடென்டிட்டியில் வச்சு அப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி நடக்காது. நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடென்டிட்டி, அதாவது செல்ஃப் ஐடென்டிட்டிக்காக இல்லை கட்டி ஒரு ஃபிசிக்கல் ஐடென்டிட்டிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து நம்மளோட செல்ஃப் ஐடென்டிட்டி பிரேக் ஆனது. ஓகேவா? நம்ம சோல் லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே உலகமே நார்சிஸ்டிக் எனர்ஜிஸாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயத்த மைண்ட் லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. சப்போஸ் நீங்கள் சிவில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா திருப்பியுமே நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் கீழே தான் நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வர நிறைய பேர் ஏதோ ஒரு சொசைட்டி லெவல் சேஞ்சஸ் பண்ணோம் தான் நிறைய பேர் இது வரைக்கும் வராங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் பீப்புள். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டாக மாறிடுறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் கெரியர் பிரேக் ஆகிற ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களால் நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் கீழே ஒர்க் பண்ண முடியாது. நார்சிசமை தான் நம்ம கீழே எடுத்துகிட்டு வரணும். அதுதான் ஃபேமிலி லெவல் பண்ணால் மட்டும்தான், ஃபேமிலி லெவலில் நார்சிசமை நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த வெளியில் சொசைட்டி லெவலில் நம்ம கீழே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக நடக்கலை, நம்ம மைண்ட் வச்சு நடக்கலை, நம்ம மைண்டில் இருக்க டேலண்ட் வச்சு நடக்கலை. இதெல்லாம் சப்கான்ஷியஸாக நடக்குது, நம்ம எனர்ஜிஸ் வச்சு நடக்குது.
ஸோ நம்மளோட முக்கியமான ஒரு பர்பஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வருதுன்னா யூனிவர்சலாக ஏதோ நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அது ஸ்டேட் லெவலாக இருக்கலாம், அது வந்து கண்ட்ரி லெவலாக இருக்கலாம், வேர்ல்ட் லெவலாக இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் கான்ஷியஸ்னஸ் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லாமே மாற்ற முடியும். நம்ம தனியாக போய் நம்ம போராட முடியாது. ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் கான்ஷியஸ்னஸ் எல்லாம் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம், இதுதான் அடுத்த வீடியோஸில் நான் போடுவேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸில் இருக்கும். ஸோ நான் ஏன் திருப்பி ஃபேமிலியில் நம்ம வந்து சரி பண்ணணும், நம்ம வந்து நம்ம பசங்களை சரி பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த நம்ம சொசைட்டி லெவலே போக முடியும். இந்த குரூப் கான்ஷியஸ்னஸ்ஸே சிங்க்ரனிசிட்டிலே நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹையர் லெவலான ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போனால் தான் நம்மளுக்கு புரிய வரும், ஒன்னஸில் இருந்தால் தான் புரிய வரும். ஸோ நிறைய பேர் இந்த ஃபேஸ்க்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு 3 விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 எப்படி நடக்குதுன்னு, அதுக்கப்புறம் முக்கியமான டேட்ஸில் என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு, ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது ஃபேஸ் 3 எப்படி இருக்க போகுது, குரூப் கான்ஷியஸ்னஸ் நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் வீடியோவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கணும், இதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷோபனா. பை ஃப்ரம் Soulful Knowledge.